தென்மேற்கு பகுதியில் நம்ம படுக்கை அறை சொல்லுவோம் இல்லை, நம்ம தூங்குறதுக்கான அறை இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த தென்மேற்கு ரூமில் போயிட்டு நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமான ஜன்னல்கள் அந்த மாதிரி வச்சு ஓவராக வெளிச்சம் வர்றது மாதிரி பண்ணினீங்கன்னா நம்மளுடைய தூக்கம் வந்து கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னால நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அந்த கட்டாயமாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென்மேற்கில் அந்த நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்கிற இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான ஜன்னல்கள் வந்து போடாதீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் அப்படிங்கிறது நமக்கு வேணும், அதுக்காக ஜன்னல் வந்து வைக்கணும். ஸோ அதை கரெக்டாக நம்ம வாஸ்துல இதுக்கு முன்னாடி ஜன்னலுக்கு கூட தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. அதுபடி கரெக்டாக நீங்கள் வந்து வைக்கணும். அதாவது தென்மேற்கு கார்னரில் எல்லாம் கொண்டு போய் ஜன்னல் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரங்கள் எல்லாம் நடும்போது கூட வாஸ்துல சொல்லுவோம் இல்லை, நீங்கள் தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியிலெல்லாம் உயரமான மரங்கள் நடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ தென்மேற்கு பகுதியில் உயரமான மரங்கள் நீங்கள் நட்டிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த ரூமில் அவ்வளவா வந்து சூரிய வெளிச்சம் வந்து வராது. ஆனால் காற்று அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப